ஹைப்பர் லூப் ரயில் திட்டத்தை சென்னை ஐஐடியுடன் இணைந்து ரயில்வே துறை உருவாக்கி வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரயிலில் நீண்ட தூரத்தை அதிவேகமாக கடக்க ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் முறையை சென்னை ஐஐடி மாணவர்கள் அண்மையில் உருவாக்கியிருந்தனர். இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அஸ்வினி வைஷ்ணவ் சென்னை வந்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், ரயில்வே துறையில் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் மிக முக்கியமான வளர்ச்சி என்றும், சென்னை ஐஐடி முன்னெடுத்துள்ள இந்த திட்டத்திற்கு இந்திய ரயில்வே உறுதுணையாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நவீன வேளாண் கருவிகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். அதிக உற்பத்தி செய்யும் உழவர்களுக்கு விருது வழங்க 55 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், நம்மாழ்வார் விருது திட்டம் இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். 1 லட்சம் ஏக்கரில் 12 கோடி ரூபாயில் மாற்று பயிர் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும். 15 கோடி ரூபாயில் 7 அரசு விதை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் மூலம் 3000 மெட்ரிக் டன் விதைகள் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். நமது வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் வேளாண் பட்ஜெட் அமைந்துள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் தனது வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார். வேளாண் பட்ஜெட் என்ற பெயரில் பொய்யும் புரட்டுமாக ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது திமுக அரசு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பது போல திமுகவின் பட்ஜெட் மொத்தமுமே பொய்களும் புரட்டுகளுமாகத்தான் இருக்கிறது என்று கூறியுள்ளார். இந்த பொய்களை பொது இடங்களில் ஒளிபரப்பினால் மக்கள் வந்து பார்ப்பார்கள் என்று யார் இவர்களிடத்தில் கூறினார்கள் என்று தெரியவில்லை என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை, 2 நாட்களாக மக்கள் வரி பணத்தை வீணடித்ததுதான் மிச்சம் என கூறியுள்ளார். டாஸ்மாக் ஊழலை மறைக்கவே மொழி பிரச்சனையை திமுக அரசு கொண்டு வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மதுரவாயிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ் மீது அக்கறை கொண்டவர்கள் ஏன் தமிழ்நாடு மாடல் என சொல்ல தயங்குகிறார்கள் என கேள்வி எழுப்பினார். தமிழக பட்ஜெட்டில் எல்லாமே காப்பிதான் என்று கூறிய தமிழிசை சவுந்தரராஜன், இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலம் தமிழகம்தான் என்றார். பள்ளிகளில் சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 8997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் மாதம் 3000 ரூபாய் வீதம் தொகுப்பூதியத்தில் நிரப்பிட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை அருகே 2000 ஏக்கரில் புதிய நகரம் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை பாராட்டுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நேற்றைய தினம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். அதில் சென்னைக்கு அருகே ஒரு புதிய நகரம் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த அறிவிப்பிற்கு ப. சிதம்பரம் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சாலைகள் திட்டங்களை நிறைவேற்றும் போது அதன் தரத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். தங்கத்தின் விலை குறைந்துள்ளதால் பொதுமக்கள் சற்று ஆறுதல் அடைந்துள்ளனர். இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. நேற்று 2 முறை தங்கத்தின் விலையில் உயர்வு காணப்பட்டது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று குறைந்துள்ளது. இதன்படி 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 65,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் கிராமுக்கு 10 ரூபாய் குறைவடைந்து 8,220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிலோ வெள்ளி 1,12,000 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளி 112 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.